ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. அப்படி என்னன்னு கேட்குறீங்களா? குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்மளுடைய காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகம் எனும் பிரளய ராசியில் குரு பயிற்சி ஆகிறார். ஏன்னா இந்த ஒரு வருடம் பார்த்தீங்கன்னா இந்த பராப வருடத்தில் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கும் அதிசாரத்தில் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்கும் இருப்பார், ஒரு 3 மாத காலம். இப்படி இந்த வருடமே 3 ராசிகளில் பயணிப்பதனால நிறைய மாற்றங்கள், எதிர்பாராத மாற்றங்கள்லாம் நிகழும். அப்படியாப்பட்ட இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, குறிஞ்சிப்பூ எப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமோ அதே போல கடகத்தில் குரு பகவான் பெயர்ச்சியாவது உச்சநிலை. அவருக்கு ரொம்ப பிடித்தமான வீடம், பிடிச்சமான இடத்துல நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அந்த மாதிரி அவர் கடகத்தில் உச்ச பலம் பெற்று அவர் சிறப்பான பலன்களை 12 ராசிக்கும் அளிக்கவிருக்கிறார். இப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி எப்பமா நடக்குது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு 2 பஞ்சாங்கங்களை பின்பற்றோம். கோயில் ஆகம விதிகளின்படி கோயில்களில் குரு பெயர்ச்சி எப்போ கொண்டாடப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுறாங்க. இப்போ வாக்கியப்படி குரு பெயர்ச்சி 26/5/2026 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் 11:07 பெயர்ச்சி ஆகிறார். அப்போ திருக்கணிதம் நம்ம வாழ்வியல் முறைக்கு பார்க்குறோம். திருக்கணித முறைப்படி அது எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 1/6/2026 அன்று நள்ளிரவு உங்களுக்கு 1:50 அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இப்போ நடுவில் அவர் வக்ரகதிகளை போவார், அப்புறம் அதிசாரம் ஆவார். இதையெல்லாம் ஒட்டி இந்த 12 ராசிக்கு எப்படி பலன்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதை தவிர்த்து இந்த உலகளாவிய அளவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், குரு பகவான் வராரே அப்படின்னு ஆவலாக காத்து கொண்டு பொது பலன்களாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சிம்மத்தில் நம்மளுக்கு கேது, கும்பத்தில் ராகு, கேந்திரத்தில் சூரியன் வரும்போதெல்லாம் அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் அரசியலில் பயங்கரமான மாற்றங்கள், ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்ச்சி நடைபெறும் அப்படின்லாம் நம்ம இப்போலாம் சீரியல்லாம் விட்டுட்டோம். இப்போ நியூஸ் சேனல் தான் அதிகப்படியாக மக்களால் டே டு டே லைஃப்பில் பார்க்கப்படுது. ஏன்னா இளைஞர்கள்லாம் அரசியலில் ஆர்வம் காட்டுற அளவுக்கு அரசியலில் பல அதிரடி மாற்றங்கள், திறப்பங்கள் உலகளாவிய அளவில். இப்போ ட்ரம்ப் போய் ஈரான் கிட்ட போடுறாரு பார்த்தீங்களா, புகை, அதாவது போர் மேகங்கள் சொல்லலாம். அதாவது புகைச்சிக்கிட்டே இருந்தது இந்த போர், எப்போ வரும் செய்யணும் எதிர்பாராத நேரத்தில் இந்த போர் மேகங்கள், அதாவது ஈகோ தான், நான் என்றது, நீ பெரியவனா நான் பெரியவனா, இதெல்லாம் தலை தூக்கும். ஏன்னா குரு நம்ம சனியையும் பார்ப்பார். அப்போ இந்த காலகட்டம் நம்மளுக்கு தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழிலில் நிறைய பேருக்கு வேலை போகிறது. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலாளர்கள் முதலாளிகளுக்கு இடையே போர் நடைபெறுவது, அவங்களுக்கு போராட்டம் நடைபெறுவது. ஏன்னா மகரத்துக்கு அடுத்து வரக்கூடிய டிரான்சிட் டிசம்பருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகு மகரத்துக்கு வந்துடுவார், கேதுவும் பிரளய ராசியில் அமைஞ்சிரும். அப்போ நிறைய இயற்கை சீற்றங்கள், எப்போ மழை பெய்யும், எப்போ பூகமாகும், எப்போ பிளக்கும், அதே போல் எரிமலை வெடிக்கும், அதே போல் விபத்துக்கள், வாகன விபத்து, ட்ரெயின் விபத்து, அதே போல் நெருப்பு, தீயால் ஆபத்து, எல்லா வகையிலையுமே பெண் குழந்தைகளை பாதுகாப்பது, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படும். நம்ம பெண்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக களமிறங்கி நல்ல லைம்லைட் அவங்களுக்கு கிடைக்கும். எல்லா துறையிலையும் சிறப்பாக கால் ஊன்றுவாங்க. நல்ல ஒரு செலிப்ரிட்டிஸு, பெரிய அரசியல்வாதிகள், மத தலைவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் நிறைய பாதுகாத்துக்கணும். அவங்களுடைய ஆயுளுக்கும் சரி, அவங்களுடைய கேரக்டர், அவங்களுக்கு ஒரு அவசொல்ல இதெல்லாம் ஏற்படும். இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். பயங்கரவாதம், அதே போல் நம்மளுக்கு நாட்டை சீரழிக்கக்கூடிய நிறைய நம்ம பயங்கரவாத, இது வெடிகுண்டு கலாச்சாரங்கள், போதை பொருள், இதுக்கு மாற்ற தடுப்புகளும் வரும். அதே போல் புது புது வியாதிகளுக்கு மருந்தும் கண்டுபிடிப்பாங்க, புது புது வியாதிகள் உருவாகும். அதற்கேற்ற மாதிரி பாருங்க, இப்போ ஹண்டா வைரஸ்னு ஒரு வைரஸ் உருவாகி அர்ஜென்டினா உட்பட 23 நாடுகளில் இந்த நோய் பரகுது. இது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் எப்படி வருதுன்னா எலியுடைய நம்ம எச்சத்தாலையும் சிறுநீர், மலம், அப்புறம் அது உமிழ்நீரால் வருதுன்னு வேற சொல்கிறாங்க. இது 6 ஆண்டுகள் உடல்லே தங்கியிருக்கோம். ரொம்ப நெருங்கி அவங்க கூட யாரெல்லாம் பழகிறாங்களோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடியது. கொரோனா விட இப்போ தாக்கம் ஜாஸ்தி. கொரோனாவது டக்குன்னு வெளியே தெரிஞ்சிடும், இது வந்தால் அவ்வளோ சீக்கிரம் வெளியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா வகையிலையுமே நம்ம கவனமாக இருக்கணும். மஞ்சள் நிறம் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகமாகிறது. தங்கம் விலையில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுவது, நல்ல கடல் சார்ந்த வணிகம், நம்ம பால் உற்பத்தி, கால்நடை, விவசாயம் இதெல்லாம் பெருகுவது, தொழில் துறையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
அதில் ஊடகத்துறையில் நிறைய வந்து பிரசித்தி பெற்றிருக்கோம். இந்த ஆண்டு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். பொதுமக்களுக்கு நிறைய ஒரு விரக்தி என அரசும் பொதுமக்களுக்கும் அதே போல் மத தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இவங்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிறது, அரசியல்வாதிகளுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறது, பொதுமக்கள் வந்து போர்க்குடி தூக்குவது, இப்படி நிறைய இக்கட்டான சூழல்கள் எல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த காலகட்டம் வந்து கருப்பு நிற ஆடுகளை வாங்கி கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலவிதமான சிரமங்கள் வந்து நீங்கும். விவசாயிகளுக்கு உதவி பண்ணும் பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இந்த தடங்கல்கள்லாம் நீங்கும். ஏன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் காணப்பட்டாலும் இதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்கோ அதற்கேற்றாற் போல பலன்கள் மாறுபட போகுது. அப்போ இந்த குரு பயிற்சி, இந்த பராபவ வருடத்தில் வரக்கூடிய இந்த சிறப்பான குரு பெயர்ச்சி, அதாவது உச்சமாகக்கூடிய குரு அன்றாட வாழ்வில் நடத்தக்கூடிய ஒரு சாமானிய மக்கள்லேருந்து சாதிக்கும் மக்கள் வரைக்கும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் வந்து காணப்படும். அனைத்து வகையிலையும் இதை கடந்து வருவதற்கு தான் சொல்லியிருக்கேன். விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி கருப்பு நிற ஆடுகளை வந்து இந்த கால்நடை வளர்ப்பவர்களுக்கு உதவி பண்ணுவது, வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய்வது, சேரிட்டி நிறைய வந்து நம்ம தான தர்மங்கள் இயலாதோருக்கு பண்ணுவது, நேர்மையான வழியில் வந்து நடப்பது, கோயில்களில் வந்து புராதன கோயில்களுக்கு போய் உழவார பணி செய்வது, அந்த கோயில்களை வந்து நம்ம புனரமைப்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, ஆன்மீகவாதிகளும் அரசியல்வாதிகளும் இவங்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கொள்வாங்க. அப்போ ஆன்மீகம், அரசியல், அன்றாட இருக்கக்கூடிய பொது ஜனங்கள், அரசியல்வாதிகள் இப்படின்னு பலதரப்பட்ட குழப்பங்களும் நிறைய வந்து சீர்திருத்தங்களும் ஏற்படும், சீர்கேடுகளும் ஏற்படும். இதுகளுக்குள்ளேயே நம்ம வந்து உழன்று நம்ம வந்து வெளிவரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழல். இதை கடந்து வருவதற்கு தான் நம்ம எளிமையான வழிபாடுகள், நம்ம வந்து பரிகாரங்கள்லாம் பின்பற்றி நம் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து மேன்மையான காலம்னு சொல்லலாம். நிறைய 7.5 சனியில் வந்து விரயச்சனியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற மேஷ ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து அருமையான பலன்கள். 3இல் குரு வந்து கூட ஒரு சிறப்பான பலன்கள் இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம். 11இல் ராகு இருந்தால் கூட அலைச்சல் திருச்சல், வேலையில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை கிடையாது, பண வருவாய் இல்லை, நிறைய உடல் சுகவீனங்கள் அதிகம், வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷத்திற்கு நம்முடைய குருவானவர் ஸ்தான பலம் பெற்று 4 என்ற இடத்துல அமர்கிறார். ஒரு ராசிக்கு வந்து இந்த கேந்திரங்கள் தான் வந்து வலுவூட்டும். அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 4ஆம் இடம் என்பது நமக்கு சுக சௌகரியம், தாய் வீடு, தாய் வழி உறவுகள், நம்முடைய படிப்பு, திருமணத்திற்கு பிறகு ஏற்படுத்தக்கூடிய ஒரு குடும்பம், வண்டி வாகன சேர்க்கை, இதெல்லாம் சொல்லக்கூடிய இடத்துல வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக 8, 10, 12 என்ற இடங்களை பார்க்குறார். இது வரைக்கும் கடன், நோய், எதிரி, வம்பு விளக்குகளில் கஷ்டப்பட்டவங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைப்பதும், நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னால் ஒரு ஸ்டெப்புக்கு நகர முடியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா வந்து ஒரு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறக்கூடிய ஒரு சிறப்பான பாதையை. ஏன்னா 8ஆம் இடம் தான் நம்மளுக்கு நிறைய ஒரு வலி, வேதனை, அசிங்கம், அவமானங்களை தரக்கூடியது. நம்ம எவ்வளோ வந்து அடிப்படுவோமோ அது அடிக்கிற மாதிரி ஒரு பெரிய அடி வாழ்நாளில் யாருமே நம்ம பெற முடியாது. அது ஒரிஜினல் காலச்சக்கரத்தின் 8 செவ்வாய் தான். அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றம் வரணும்னா செவ்வாய் சாரத்தில் ஒரு கிரகம் தசை நடத்தினாலே நம்ம கர்மாவை அனுபவிக்கிறோன்னே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் உங்களுடைய கடன்களை வந்து நிவர்த்தி பண்ணுறது, உங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து உங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் பெறுவது, தாய் வழி தந்தை வழி சொத்துக்கள் இருந்தால் அந்த சொத்துல இருக்க பிரச்சனைகளை நீக்கி தருவது, தொழிலுக்காக நீண்ட தூரம் அலைஞ்சு திரிஞ்சு வரணும்னா இப்போ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஒரு வேலையை ஏற்படுத்தி தருவது, அதே போல் தொழில் மாற்றங்கள், ஒரு வெளியூர் வேலை வாய்ப்பு, எப்படிமா வெளியூர் வேலை வாய்ப்பு துபாயெலாம் இப்போ இருக்குதா இல்லை காணாமல் போயிடுச்சானே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர்லாம் கேள்வி எழுவதுண்டு. அங்கே இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் வரக்கூடிய வாய்ப்பு. மாணவர்களுக்கு நல்ல கல்வியில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்களோ அந்த எஃபர்ட்டுக்கெலாம் ஒரு நல்ல வந்து ஒரு தீர்வு கிடைப்பது, குழந்தை பாக்கியம், குழந்தை நல சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாக கிடைப்பது, நல்ல வந்து ஒரு தொழில் முன்னேற்றம், பேர், பதவி, புகழ், அங்கீகாரம் கிடைப்பது. இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி தசாபுதி சிறப்பாக இருந்துச்சுன்னா வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைக்கும். அப்படி இல்லையா நிறைய வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக ஒரு க்ரூஷியல் டைமாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. என்ன ஒரே ஒரு உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ்னால் செலவுகளை திட்டமிட்டு செலவு செய்யுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. வண்டி வாகனங்களை செல்லும்போது கவனம். 7.5 சனி இருக்கிறதுனால
உடல் ஆரோக்கியம் கவனம் அப்படின்னு சொல்லியாச்சு. அருகில் இருக்கக்கூடிய நம்ம பழமையான சிவாலயங்கள் இருந்தால், இல்லை சிவன் ஆலயமோ, இல்லை நீங்கள் ஒரு இஷ்ட தெய்வமாக இருந்தாலோ, நீங்கள் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வருவது ரொம்ப சிறப்பான பலனை தரும். இந்த நெய் தீபத்து ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது. இது ஏற்ற ஒரு சொட்டு நெய்யும் உங்களுக்கு இறைவனுக்கு சமர்ப்பிக்கும் போது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் தரும். உங்களுக்கு நல்ல பரிகார நிவர்த்தியாக இருக்கும். உங்களுடைய அனைத்து விதமான தோஷங்களும் போகும் அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமைகளில் அன்னதானம் செய்வது மேஷத்திற்கு சிறப்பு. அப்போ இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல தொழில், நல்ல பொருளாதாரம், நல்ல பேர், பதவி, புகழ், அங்கீகாரத்தையும் திருமண வாழ்க்கையும் கொடுத்துரும். 8ஆம் இடம் தான் 7ஆம் இடத்துக்கு வரவுஸ்தானம். ஏதாவது பிரச்சனைலாம் இருக்குன்னா நீக்கி உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை, சுக சௌகரியம்னு சொல்லியாச்சு. வீடு, வண்டி, வாகன யோகம் அனைத்தையும் தர இருக்கு. சிறப்பாக திறம்பட செயல்பட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள்.